மீண்டும் நீங்களும் கமல் சாரும் வச்சிருக்கீங்க. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி நடிக்க போறது எவ்வளவு ஹாப்பியா இருக்குது? இல்லைங்க, நெக்ஸ்ட் வந்து ராஜ்கமல் அண்ட் ரெட் ஜெயிண்ட் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன். இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை. எஸ் சார். நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அது கரெக்டான கதாபாத்திரம் கிடைக்கணும். கிடைச்சி ஆக்ட் பண்ணுறோம். இன்னும் பிளான் இருக்கா சார்? பிளான் இருக்குது. இன்னும் டைரக்டர் கதாபாத்திரம் ரெடி ஆகும். இன்னும் ஃபிக்ஸ் ஆகல சார். இன்னைக்கு பெரியாருக்கு பிறந்த நாள், பிரதமருக்கு பிறந்த நாள். உங்க ஸ்டைலில் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கமலுடன் சேர்ந்து நடிக்க ஆசை இருப்பதாகவும் நல்ல கதாபாத்திரம் கிடைத்தால் நடிப்பேன் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததை நாம் பார்த்தோம். மீண்டும் நீங்களும் கமல் சாரும் வச்சிருக்கீங்க. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி நடிக்க போறது எவ்வளவு ஹாப்பியா இருக்குது? இல்லைங்க, நெக்ஸ்ட் வந்து ராஜ்கமல் அண்ட் ரெட் ஜெயிண்ட் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன். இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை. எஸ் சார். நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அது கரெக்டான கதாபாத்திரம் கிடைக்கணும். கிடைச்சி ஆக்ட் பண்ணுறோம். இன்னும் பிளான் இருக்கா சார்? பிளான் இருக்குது. இன்னும் டைரக்டர் கதாபாத்திரம் ரெடி ஆகும். இன்னும் ஃபிக்ஸ் ஆகல சார். இன்னைக்கு பெரியாருக்கு பிறந்த நாள், பிரதமருக்கு பிறந்த நாள். உங்க ஸ்டைலில் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கமலுடன் சேர்ந்து நடிக்க ஆசை இருப்பதாகவும் நல்ல கதாபாத்திரம் கிடைத்தால் நடிப்பேன் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததை நாம் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.